ஹலோ ஆல் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது சப்பாத்திக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், ஆனியன் அண்ட் கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.